இறைவனின் பணியில் இணைந்திடப்படுவோ இறைவன் அழைக்கின்றார். இனிதே அழைக்கின்றார். துன்பமில்லை, துயரமில்லை, இறைவனின் உதவியிலே வாழ்வுண்டு, வழியுண்டு, இறைவனின் துணையிலே அடிமை தடையிலிருந்து அன்று முன்னோரை மீட்டடைவன். பாவத் தடையிலிருந்து நம்மை மீட்க அழைக்கின்றார். துன்பமில்லை, துயரமில்லை, இறைவனின் உறவினிலே வாழ்வுண்டு, வழியுண்டு, இறைவனின் துணையிலே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் உறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியானது ஏடன் என்பவருடைய இரண்டாவது பிறந்த நாள் என்று பலியாகும். மேரி ஜாக்லின் என்பவருடைய பிறந்த நாள் என்று பலியாகும். ஹென்றி லாரன்ஸ் என்பவருடைய 56வது பிறந்த நாள் என்று பலியாகும். அனிதா மார்டின் என்பவருடைய நன்றி பலியாகும். லிஷா என்பவருடைய பிறந்த நாள் என்று பலியாகும் கொடுக்கப்படுகிறது. இறைவனுடைய அருளும் ஆற்றலும் இவர்களுக்கு நிரம்ப கிடைக்கவும் இறை அருளால் இவர்கள் வாழ்வு நலம் வர இப்பலியில் நாம் வேண்டுவோம். மேலும் இறைவனைச் சேர்ந்த ஃபாத்திமா கிரேசி செல்வகுமார், அருள் தந்தையர்கள் கிளெமென்ட் பிரான், ஐசக், தந்தையார் ரூபா ரெஜினா என்பவருடைய 40வது நாள் நினைவுபலியாகும். பிலோமினா ஷெப்பர்ட் என்பவருடைய 2வது ஆண்டு நினைவுபலியாகும். அனிதா சிலுவை நாயக் என்பவருடைய 3வது ஆண்டு நினைவுபலியாகும். ஜான் பெர்னாண்ட் என்பவருடைய 2வது ஆண்டு பலியாகும். ஜான் வில்லியம் என்பவருடைய 2வது ஆண்டு நினைவுபலியாகும். ஜேம்ஸ் ரைமன் என்பவருடைய ஆண்களை பாற்றுக்காகவும் இந்த பலியிலே நாம் வேண்டுவோம். கடவுள் ஆன்மாக்களுக்கு தனது முடிவில்லா வாழ்வை அளித்தருளவும் இவர்களை தனது புனித தோழமையை தொழ வேண்டும் என்று பலியில் நாம் வேண்டுவோம். ஆண்டவருடைய அருள் நம்மை அரவணைத்துக் கொள்ளவும் அவருடைய அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக நாம் வாழவும் நம்முடைய வாழ்வினுடைய நலன்களை அவரே நமக்கு தருகிறார் என்ற நம்பிக்கையோடு இக்கல்வாரி பலியிலே நம்ம ஒருவரையும் கொடுத்து நமக்காக வேண்டுவோம். இத்தூய மறை நிகழ்வுகளை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுத்து நம்முடைய குற்றங்களின் குறைகளை நினைத்து பார்த்து ஆண்டவரிடமும் அடுத்தவரிடமும் மனவருந்தை மன்னிக்க வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடம் சகோதர சகோதரிகளுக்கு நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இறைவனின்
ஆண்டவரின் நம்பிக்கையாளர் விருப்பங்களை தூண்டியிருந்தோம் வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் புனித செயலின் வரையில் மிகுந்த ஆர்வத்துடன் ஆடி உமது பரிகிரகத்தின் பேருதவிகளை பெற்றுக்கொள்ள செய்வீராக. உம்மோடு தூயாமையாரின் ஒன்றைக்கும் இறைவனாக என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, யோவான் என்னும் நான் பெரியதும் வியப்புக்குரிய மற்றொரு அடையாளத்தை விண்ணகத்தில் கண்டேன். 7 வானதூதர்கள் 7 வாதைகளை கொண்டிருந்தார்கள். இறுதியான அந்த வாதைகளோடு கடவுளின் சீற்றம் முற்றிலும் தணியும். நெருப்போடு கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒன்றையும் கண்டேன். தொடர்ந்து விலங்கின் மீதும் அதன் சிலை மீதும் என்னால் குறிக்கப்பெற்ற அந்த ஆள் மீதும் வெற்றி பெற்றவர்கள் கடவுள் கொடுத்திருந்த யாழ்களை ஏந்திய வண்ணம் கண்ணாடி கடல் அருகே நின்று கொண்டிருக்க கண்டேன். அவர்கள் கடவுளின் பணியாளரான மோசேயின் பாடலையும் ஆட்டுக்குட்டியின் பாடலையும் பாடிக்கொண்டிருந்தார்கள். கடவுளாகிய ஆண்டவரே, எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் பெரியன, வியப்புக்குரியன. மக்களினங்களின் மன்னரே, உன் வழிகள் நேரியவை, உண்மையுள்ளவை. ஆண்டவரே, உமக்கு அஞ்சாதவர் யார்? உமது பெயரை போற்றி புகழாதவர் யார்? நீர் ஒருவரே தூயவர். எல்லா மக்களினங்களிலும் உம் திருமுன் வந்து வணங்கும். ஏனெனில் உம் நீதி செயல்கள் வெளிப்படையாயன. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் வியப்புக்குரியன. எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் வியப்புக்குரியன. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் வியப்புக்குரியன. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். பல்லவி. எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் வியப்புக்குரியன. கடலும் அதில் நிறைந்தவையும் உலகம் அதில் உரைப்பவையும் முழங்கிடுக. ஆறுகளே கைகொட்டுங்கள், மலைகளே ஒன்று கூடுங்கள். பல்லவி. எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் வியப்புக்குரியன. ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். பூவுலகை நீதியுடன் ஆண்டிடுவார். மக்களினங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார். பல்லவி. எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் வியப்புக்குரியன. அல்லேலூயா. ஹalleluya. ஹalleluya. இறக்கும் வரை நம்பிக்கையோடு அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஹalleluya. ஹalleluya. ஹalleluya.
லூக்காய் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தொகுப்பு 21 இறை வார்த்தைகள் 12 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள், தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள். என் பெயரின் பொருட்டு அரசரிடம் ஆளுநரிடம் இழுத்துச் செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்போது என்ன பதிலளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரிகள் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டிக் கொடுப்பார்கள். உங்களுள் சிலரை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரை நல்வாழ்வு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, போராட்டம் இல்லாத வாழ்க்கை என்பது சாத்தியமில்லை. சவால்களை துணிவுடன் எதிர்கொள்கிறவர்களால் மட்டுமே வெற்றியை ருசிக்க முடியும் என்பது நம்முடைய வாழ்க்கை அனுபவங்கள் நமக்கு கற்றுத்தருகிற பாடங்கள். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு வகையில் வலிகளும் வேதனைகளும் நிறைந்தே காணப்படுகின்றன. இந்த வலிகளும் வேதனைகளும் ரணங்களும் மனிதனுடைய வாழ்க்கையை காயப்படுத்துவதற்காக மட்டுமல்ல, மாறாக வாழ்க்கையை புடமிடுவதற்காக. எனவே எவ்வளவுக்கு துயரங்களை சந்திக்கிறோமோ, எவ்வளவுக்கு சிக்கல்களை எதிர்கொள்கிறோமோ, அவ்வளவுக்கு அனுபவங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். எனவே அனுபவங்களை கற்றுக்கொள்ளுகிற மனிதர்களால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை கற்றுத்தருகிற பாடங்களை இதயத்தில் தேக்கி வைத்துக் கொள்ள முடியும். இதை ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார். உங்களை எதிர்ப்பவர்கள், உங்களுக்கு எதிராக பிரச்சனைகளை தருகிறவர்கள், உங்களை கொல்வதற்காக தேடுகிறவர்கள் என்று பட்டியலிடுகிற மனிதர்கள் ஏராளம் உண்டு. ஆனால் இவர்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். என்ன பேச வேண்டும், என்ன செய்ய வேண்டும், அதற்கான நாவன்மையை நானே உங்களுக்கு தருவேன் என்ற நம்பிக்கை தருகிறார். எனவே துணிச்சலுடன் வாழ்க்கையில் எது உண்மையானதோ அதை எடுத்துரைப்பதற்கும் அதற்கான வாழ்வுக்கான செயல்பாடுகளை முன்னெடுப்பதும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறைகூவல் அழைப்பு என்பதை ஆண்டவர் இது நமக்கு நினைவுபடுத்துகிறார். எனவே பிரச்சனைகளை கண்டு துவண்டு போகாமல், சிக்கல்களை கண்டு சோர்ந்து போகாமல், கடந்து போவதற்குரிய மனத்திடனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது கடவுளுடைய எதிர்பார்ப்பு. எனவே நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்வில், குடும்ப வாழ்வில், சமூக வாழ்விலும் நமக்கான போராட்டங்கள் உண்டு, நமக்கான சிக்கல்கள் உண்டு. சோர்ந்து போகாமல் மனத்திடனுடன் துணிச்சலுடன் அதை எதிர்கொள்வதற்குரிய வலிமையை ஆண்டவர் நமக்கு தருகிறார் என்கிற உணர்வோடு இந்த வாழ்வை நாம் எதிர்கொள்வோம். செய்ததே எல்லாம் தந்தே, என் வாழ்வின் வழியாகவே உள்ளம் தந்தே, உமக்கே தந்தே, பிறர்க்கும் பணி செய்யவே. என் இயேசுவே, என் தெய்வமே, என்னோடு உறவாடவே
அன்புக்குரியவர்களே, உங்களுடைய மாநில கல்வாரிகள் எல்லாரும் இறைவன் கேட்டதாக சொல்லி கொண்டாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்தவரை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை உமது பெயரை மாற்றி ஒப்புக் கொடுக்குமாறு நீரழித்த புனித கொடைகளை ஏற்றுக்கொள்ளும். இவற்றின் வழியாக நாங்கள் உமது பரிவரக்கத்துக்கு ஏற்றவர்களாக உம் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ செய்கிறாங்க. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தை, இன்னுமுள்ள இல்லாமல் இறைவா, இந்நாள்களுக்கு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் எங்களுடைய செயலும் ஆகும். உம்முடைய இன்பத் திருமகன் வழியாக மனித இனங்கள் படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவிழமாகி, எனவே படைப்புகள் அனைத்தும் வானதூதர் அணிகளோடு உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரை நேர்மையாகிய தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே ஆவியை பொழுது காணுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் உடல் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபடுவதும் தனித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி சொல்வது அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனும் இறந்து இறந்திய எண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
சந்திக்கின்ற சிக்கல்களிலே பிரச்சனைகளிலே துணிச்சலையும் அதை எதிர்கொள்வதற்கான வழிகாட்டுதலையும் தருகிறவர். சோர்ந்து போகாதவாறு நம்மை கரம் பிடித்து வழிநடத்தக்கூடியவர். இந்த நாள் முழுவதும் அவருடைய குற்ற துணை நமக்கு கிடைக்கவும் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றியை தரவும் நன்மைத்தனங்களால் இந்த நாளை நிரப்பி நம்மை காத்திட நற்கருணையாளர்களிடத்தில் நம்மை கொடுத்து வேண்டுவோம். நம்பிக்கை மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து நிறத்தில் உயிர்த்து நினைவு பொழுது வாழ்வதன் அப்பத்தை மேற்கொள்ளும் பின்னத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் ஊழியர்களில் தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உங்களை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலக தலைமையில் உமது திரு அவை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை பெற்றமைச்சார் துணை ஆயர்கள் ஜோசப் சேனாதன் மற்றும் ஆரோக்கியராஜ் சதீஷ் எல்லா திருநிலையினராக அனைவரும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்திருக்கிறோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தவர் அனைவரையும் குறிப்பாக இன்று நாங்கள் நினைவு கூறுகிற பாத்திமா கிரேசி செல்வகுமார் அருள் தந்தையர்கள் கிளமன் பிராங்க் ஈசர் தந்தையார் ரிஜினா ஃபிலோமினா ஷெஃபர்ட் அனிதா செல்வமேரி நாயர் ஜான் பெர்னட் ஜான் வில்லியம் ஜேம்ஸ் ரைமன் என்பவர்களை உம்முடைய வான்வீட்டில் வரவேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் என்று தங்களுடைய நன்றி பலியை வேண்டுதல்களை ஒப்புக் கொடுக்கக்கூடிய எய்டன் மேரி ஜாக்லின் ஹென்றி லாரன்ஸ் அனிதா மார்டின் ஷா என்பவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து உமது நலன்களால் நிரப்பி அருளும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் உலகம் கூர்ந்தவராய் இருந்தவராய் புனிதர் அனைவருடன் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி மற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை, தூய ஆவியாரின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்படியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகிலே எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று நாடுகின்றோம். உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமது.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதிகளுடன் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சோர்வுகளையும் தடைகளையும் தாண்டி துணிச்சலுடன் வாழ்வதற்குரிய மனத்திடரை தருகிற ஆண்டவர். விருந்திலே தகுதியான முறையில் பங்கெடுக்கக்கூடிய நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். இந்நாண்டவரே, நீர் எழுந்திருந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எறிய செய்த பிறர் அன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தி விதைகளை நாளும் வளர்ந்திருக்கும் நல்லோராய் உம் அருள் என்னை மாற்றுவதாக. தீமைகள் ஆற்றல்கள் மறைந்து உன் மாட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாயிட உலகளும் முழு அண்டைகளையும் புதிய விண்ணகம் புதிய மண்டகம் நோக்கிய காத்திருதலில் மாற்றம் பெறுவதாக. ரூபி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாக எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் என் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமென்றும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய என் கடவுளாகிய உமக்கு மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாக. ஆமென். நன்றி கூறி கொண்டாடுவோமா. எல்லாம் வல்ல இறைவா, புனிதர்களுக்கு நாங்கள் பங்கு பெற்று மகிழச் செய்கிறீர். அதனால் நாங்கள் உம்மிடமிருந்து ஒருபோதும் பிரியாதிருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்காக வழங்குவாராக. ஆமென். தளர்வுறா இதயத்தை ஆண்டவர் நமக்கு தந்திட சென்று வாருங்கள் வாழ்வுகளே தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா